இப்போ எல்லாருடைய மிகப்பெரிய மன கஷ்டத்தில் இருக்காங்க. விஜய் உட்பட, கேவிஎன் உட்பட, டைரக்டர் உட்பட, தொழில் எல்லாருமே ஒரு டென்ஷன் இருக்காங்க. கஷ்டப்பட்டு உருவாகின ஒரு படம். ஸோ இப்படி கஷ்டப்பட்டு மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகம் திரைப்படம் வந்து இணையதளத்தில் வெளியாயிருச்சு. அது சம்மந்தப்பட்ட கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் எடுத்திருக்காங்க, ஒரு செல்ஃபோனில் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. யார் எடுத்திருப்பாங்க, யார் மூலிமா எடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள்லாம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் திரையுலகத்தில் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த படத்தை எடுத்தவன் யாரோ அவனை வந்து கொண்டு வந்து நிற்கணும், கன்ஃபார்மாக நீங்கள் கொண்டு வந்து முன்னாடி காட்டியே ஆகணும், இது வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் அவசரமாக இதை பற்றி இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போகுதுன்னு சொல்ல போகிறாங்க. விஜய் என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு, அடுத்தது விஜய் என்ன பண்ண போகிறாரு, இந்த படம் தியேட்டருக்கு வருமா வராதா சார்? சார், ஜனநாயகம் படத்துக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு. 2 நாளாக ஓடிட்டு இருக்கு. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா முதல்வன் ஒரு படம், அர்ஜுன் ஹீரோ பண்ணது, ரகுவரன் வில்லனா பண்ணது, சங்கர் இயக்கத்தில் அவருடைய சொந்த படம். இதே பிரச்சனை முதல்வன் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக வந்தது. மிகப்பெரிய ஒரு சோதனை சந்திச்சாங்க. இந்த படம் மிகப்பெரிய ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக அமைஞ்சது முதல்வன் படம். ஒரு நாள் முதல்வர், இதான் லைன். அப்போது இந்த படத்தை வெளியிட்டால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உருவாகும், சர்ச்சைகள் உருவாகும், மக்களுடைய கவனம் திசை திரும்புங்கிற நோக்கத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது வந்து பைரசியில் வெளியிட்டணுங்கிற ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. ஸோ இது இந்த தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சிடியில் வெளியிட்டாங்க, கேபிள் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ் இண்டஸ்ட்ரி மிரண்டு போச்சு. அப்போ ஏன்னா பைரசி சிடிங்கிறது வந்து அழிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு. அதை கேபிள் டிவியில் விடும்போது என்ன இது அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை எப்படியாவது மக்கள் அதாவது கொண்டாடக்கூடாது. இது வந்ததுன்னா வேற மாதிரி போகும். நீங்கள் முதல்வன் படம் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கதைக்கலாம். அப்போ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் தியேட்டருக்கு போகும்போது அந்த படம் மக்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, பெரிய லெவலில் ரீச் ஆகாது, ஒரு தோல்வி படமாக கொடுக்கணும். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் எடுக்கப்பட்ட படம் முதல்வன். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் இவர்கள் தடுத்து நிறுத்துறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது ஒன்று. ஃப்ரீயாக சிடி எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சிடியை கொடுத்தாங்க. இது பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு மொபைல் வந்ததுனால மொபைல் நிறைய வந்துருச்சு. அன்னைக்கு முதல்ல அப்போ தான் இன்ட்ரோடியூஸ் ஆகிற ஒரு டைம். ஸோ அப்படி இருந்தும் இந்த முதல்வன் படத்தை எதிர்த்து மக்கள் குரல் கொடுத்தாங்க, திரையுலகம் குரல் கொடுத்துச்சு, தியேட்டருக்குள்ள வந்தது, மக்கள் கொண்டாடினாங்க. ஒரு படம் சிறந்த படமாக நீங்கள் அடிக்க நினைச்சிங்கன்னா மக்கள் கொண்டாடுவாங்கிற உதாரணமாக முதல்வன் படத்தை இங்கே சொல்கிறேன் நான். இதை அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு. இது எப்போ ரிலீஸ் ஆச்சு, ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சு வந்தாச்சு. விஜய் சுற்றி அடித்தாங்க. ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டால் விஜயை முடக்கிடலாம், ஆனால் இறுதி படம் சொல்லிட்டாரு. இது வந்து அந்த கலெக்ஷன்லேயே ஒரு பெஞ்ச் மார்க்காக தொடக்கூடாது, ஒரு வெற்றி படமாக அமையக்கூடாது. விஜயுடைய ஒரு ஐடியே அது சினிமா தான். அந்த ஐடியை ஒழிச்சிட்டோம்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியாது. இந்த படம் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக வந்திருக்கு, கொண்டாடக்கூடிய படம், அரசியல் பேசக்கூடிய ஒரு படம். முதல்வன் எப்படி பேசிச்சோ அதே அரசியல் பேசக்கூடிய ஒரு படம். இது வந்தால் விஜயுடைய ரேஞ்ச் வேறு. அப்போ இது என்ன பண்ணலாங்கும் போது தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. சென்சார் போர்டு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பார்த்துட்டு சர்டிஃபிகேட்டும் தரல கையில். அவர் எவ்வளோவா கெஞ்சி பார்த்தான் கேவிஎன். சார், சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா பிஸ்னஸ் லெவலில் நான் வந்து வாங்கிட்டேங்கிறத ஹோப் கொடுப்பேன், எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, ஓடிடி அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, வெளிநாட்டு உரிமையில் பேசுகிறாங்க, தமிழ்நாடு தியேட்டர்கள், அதர் ஸ்டேட் எல்லாமே எனக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் மே ஃபர்ஸ்ட் வீக்கு மேலே ரிசல்ட்டுக்கு பிறகு நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நாங்கள் எழுதி கூட கொடுக்குறோம், ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கும் கேவிஎன் சொல்லியும் செவியே கொடுக்கல, காது கொடுத்து கேட்கவே இல்லை. தேர்தல் ஆஃபீஸர்ஸ் பார்த்து என்ஓசி கொடுத்தா மட்டும்தான் சர்டிஃபிகேட் தருவோன்ட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழப்பத்தில் ஓடிட்டு இருக்கு. எப்போ ரிலீஸ் பண்ணலாம், மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஆடியன்ஸ் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம். விஜயும் இதை வந்தால் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தாரு, டோட்டல் வாஷர். ஸோ கடந்த 8ஆம் தேதி இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 நிமிஷம் ஒரு கிளிப்பிங்ஸை விட்டாங்க. அப்புறம் 2 நிமிஷம் வேற விட்டாங்க. ஒரு சாங்கை விட்டுட்டாங்க. ஒரு ஃபைட், 2 ஃபைட்டை விட்டுட்டாங்க. விட்டு வந்தது ஒரே ஷாக், அதிர்ச்சி. நமக்கே இப்படி இருக்குன்னா விஜய்க்கு எப்படி இருந்திருக்கும், தயாரிப்பு எப்படி இருக்கும். 400 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண எடுக்கப்பட்ட படம். திடீர்னு பார்த்தா ஒரு மிட் நைட் 2 மணிக்கு மேலே எஸ்டியில் அல்ட்ரா ஸ்டைலில் வந்து டோட்டலாக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படமே நெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஃபுல் படமே.
அதாவது எஸ்டி குவாலிட்டி எப்படின்னு பார்த்துங்க நீங்கள், அதை ஓடிடியில் பார்க்குறது மாதிரி இருக்கும். மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, எதிர்பார்க்கல. எப்படி இது வந்தது? 8ஆம் தேதி இரவு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மிட் நைட். அப்போது யார் ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிற ஒரு விசாரணை இப்போ போயிட்டுருக்கு. கேவின் வந்து சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. பட் இங்கே நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் பேசப்படுது. இது அரசியலில் விஜய் வந்து மக்கள்கிட்ட போகிறதுனால அப்படி செல்வாக்கு உயரும், இந்த படத்தை பற்றி அடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் போகும்போது தான் முதல்வன் படத்தை வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன் நான். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டால் விஜயோட மவுஸ் ஏறும். இதை வந்து குறைக்கணும். விஜயை ரிலீஸ் பண்ணுறது மாதிரியும் மற்றவர்களுடைய பேச்சு இருக்குது. இந்த அரசியலில் போனால் இந்த படம் வந்தால் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்படும், வாக்குகள் அவருக்கு ரொம்ப அதிகமாக வரும், இறுதி படம் சக்ஸஸாக மாறும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கண்ணோட்டத்தில் இப்போ அவர்கள் பக்கம் அதாவது திசையை திருப்புறாங்க. அவர்கள் எதுக்கு வெளியிடணும்? நீங்கள் வந்து ரிவர்சிங் கமிட்டி பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தா தியேட்டர்லேயே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களே, விட்டுவிட ஒன்று அவசியம் இல்லையே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் இதோட கோ ப்ரொடியூசர் அவர். இப்போ அவர் வந்து ரிலீஸ் ஆனதெல்லாம் பார்த்து எல்லார்ட்டையும் கொடுத்து அந்த பிளாக் பண்ணுற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்காரு. அவர் பக்கம் கேவிஎன் வந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்தாரு, தயவு செய்து பகிர வேண்டாம், இது பண்ணின சட்டப்படி ஒரு குற்றம், உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு கம்ப்ளைண்ட். இந்த பக்கம் திரையுலகத்தை சேர்ந்த அத்தனை வந்து நடிகர்களுமே இப்போ ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய குரல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இது வந்து கண்டிப்பாக விட்டவரை பிடிக்கணும், தண்டனை கொடுக்கணும். நம்மளும் அதை தான் சொல்லியிருக்கோம். யார் வந்து ரிலீஸ் பண்ணது இதை சாதாரண வெளியில் போகாது. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக 2-3 பேர்கிட்ட தான் இருக்கும். ஒன்று அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேவின் கிட்ட தான் இருக்கும். நான் ஹார்ட் டிஸ்க் எல்லார்ட்டையுமே கொடுக்க முடியாது, பண்ண மாட்டாங்க. இது வந்து ஹீரோக்கிட்டையும் இருக்காது, டைரக்டர்கிட்டையும் இருக்காது. ஒன்று ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்கும், ரெண்டாவது எடிட்டர், ஸோ எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். இப்போது அது 8ஆம் தேதியே ஒரு பதிவிறக்கம் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகிறத பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதின்னு ஒரு டேட் காமிக்கிறது மாதிரி வருதா, எடிட்டிங் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற அந்த வாட்டர் மார்க் ஒன்று வர்றது மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? பட் இது ஒரு மொபைலில் எடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு தகவல் வருது. அப்போ இந்த எடிட்டிங் ரெஃபரன்ஸ்னால் அந்த ரூம்குள்ளே யாரும் போக முடியாது, சாதாரணமாகவே போக முடியாது. இது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு படம். விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாரும் போக முடியாது. குறிப்பாக ஒரு 6 பேர் தான் இருக்க முடியும். டைரக்டர் சைடு ஒரு 2 பேர், எடிட்டர் சைடு ஒரு 3 பேர். ஸோ இதெல்லாம் மீறி அது எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. விஜயை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே இந்த படத்தை இப்போ நெட்டில் வெளியிட்டிருக்காங்க. சார் திரும்பவும் இங்கே தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கல விரும்புகிறேன். சங்கர் வந்து அன்னைக்கு ஒரு தெளிவான விஷயத்தை சொல்லியிருப்பார். ஒருத்தன் அரசியலுக்கு வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா அவனை எந்த அளவுக்கு அடித்து காயப்படுத்துவாங்க அப்படிங்கிறதா ஒரு உண்மையிலவே இந்த கதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இங்கே குறிப்பாக இப்போ இங்கே விஜய் இதை விட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா. எனக்கு வந்து டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு முதல்வன் படத்தில் ரகுவரன் பேசுகிற டைலாக் தான் ஞாபகம் வருது. அதில் என்ன பண்ணுவார்னா நிறைய இடங்களில் எல்லா இடத்துலையும் குண்டு வச்சுக்கிட்டே வருவார், ரகுவரன் வருவார். இதை கேள்விப்பட்ட அர்ஜுன் அந்த குண்டை பூரா ஒன்றா எடுத்துக்கிட்டே ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பார், அது வெடிக்காது. அப்போது ரகுவரன் வந்து தெரிஞ்சு போய் அவருடைய ஸ்டைல் டைலாக் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய இடங்களில் இவரே குண்டு வைப்பாராம், அது வெடிக்க விடாமல் ஒன்றா எடுத்துருவாராம். இது என்னையா அது கதையாக இருக்குது இதை அப்படிங்கிறது மாதிரி ரகுவரன் பேசுகிற ஒரு டைலாக் ஒன்று வரும் எனக்கு. இப்போ ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, இங்கே விஜய் படத்தை எடுப்பாராம், அந்த படம் வந்து மேலே கேஸும் கோர்ட்டில் போடுவாராம், அதற்கு பிறகு பல பிரச்சனைகள் மாதிரி முடக்கிட்டாங்கன்னு வேற பேசுவாராம். இப்போ அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதே விஜய் தரப்பில் தான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. எனக்கு இதை பேசும்போது ரகுவரன் குரல் தான் எனக்கு வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு அதை. ஸோ இப்போ எதுக்கு இது கம்பேரிசன் போகிறாங்க பாருங்கள். இதை தான் சங்கர் தெளிவாக சொல்லியிருப்பார். முதல்வன் 1 முதல்வன் 2 கூட சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஒருத்தன் அரசியலுக்கு வந்தால் எந்த அளவுக்கு அடித்து காயப்படுத்தி ரொம்ப நாசப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லிப்பே முதல்வன் 2 வேற மாதிரி களத்தை காமிச்சிருந்தார். அந்த கதையில் விஜயை பண்ணுறது மாதிரி தான் ஒரு டார்கெட்டே வச்சுருந்தார் சங்கர் அதை. ஸோ இப்போது அதுக்கு இதுக்கும் எனக்கு செயின் லிங்க் வரும்போது இந்த ஜனநாயகன் படத்தை பற்றியும் முதல்வன் படத்தையும் பற்றி எனக்கு அந்த ஞாபகம் பூரா போயிட்டுருக்கு எனக்கு அதை. இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ விஜயோடைய இந்த பிரச்சாரத்தில் திருநெல்வேலியில் என்ன தெரிக்க விட்டாருன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் காரைக்குடிக்கு போகும்போது இப்போ பிரச்சாரமே பண்ண முடியாமல் அந்த அவ்வளோ கூட்டத்தை நெரிசலில் வந்துட்டு பிரச்சாரத்தை பண்ண முடியாமல் வெளில வந்ததை பார்த்துருப்பீங்க. இடையில பார்த்தா விஜய் கொஞ்சம் தொய் வர்றது மாதிரி சில மேட்டர்லாம் கிரியேட் பண்ணி பார்த்தாங்க. பல ரூட்டில் பிளான் பண்ணி பார்க்கும்போது அவர் போராடம்லாம் கூட்டமாக இருக்குது, ஒன்று தவிர்க்கவே முடியல. அப்போது சினிமா தான் விஜயோடைய அடையாளம். அதை உடைச்சி காலி பண்ணிட்டோம்னா மக்கள் மத்தியில் கொஞ்சம் அவருக்கு அந்த இருக்கிற அந்த வாய்ஸ் குறையும்.
இந்த அவருடைய இறுதி படம் சொல்லப்பட்ட படம் ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அடிச்சிட்டா, மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிட்டா, இந்த இறுதி படம் ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க. மக்கள் மத்தியிலேருந்து திசை திருப்பணுங்கிறதுக்காகவே தான் இது பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணது மாதிரி தான் சார் என்னுடைய பார்வை தெரியுது. காரணம், விஜயோடைய அந்த கூட்டத்தை பார்த்துட்டு மக்களுடைய ஆதரவை தெரிஞ்சதுனால இதை பற்றியே பேசிட்டு எல்லா மீடியாவும் சோசியல் மீடியாவும் இதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும். இருக்க அவருடைய இவ்வளோ கூட்டம் வருது அவ்வளோ கூட்டம் வருதுன்னு பேசிட்டு இருக்கும்போது திசை திருப்பணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்கும் போது அது ஜனநாயகனை பற்றி ஒரு டாப்பிக்கை கிளப்பி விட்டாச்சு. படம் நெட்டில் வந்துருச்சு. இப்போ எல்லாருடைய பார்வையும் பாருங்கள், 8ஆம் தேதி இரவு வரைக்குமே விஜயை பற்றியும் மக்கள் சந்தி பற்றியும் கூட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தவர்கள் இப்போ ஜனநாயகனை பற்றி பேசுறதுக்கான அந்த ரூட்டை டைவர்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அவர் எங்கே போகிறாரு, கூட்டம் சேருதா கூட்டம் சேருதா அதை விட்டுட்டு ஜனநாயகன் வந்துருச்சு, ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, இப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு மாதிரி இந்த மாதிரி இப்போ 2 நாளாக ஓடிட்டு இருக்காத. ஸோ அது அவருடைய பிரச்சாரத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இது விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம் நம்ம அதை. ஆனால் இந்த படத்தை பற்றின மக்கள் கருத்து என்னதுங்கிற ஒரு விஷயத்தை ரசிகர்கள்ட்ட கேட்கும்போது எது வந்தாலும் பற்றி கவலை இல்லைங்க, எங்களுக்கு தேட்டரில் தான் நாங்கள் பார்த்து இந்த படத்தை கொண்டாடுவோம். ஆனால் ஏற்கனவே முதல்ல தேட்டர் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுச்சுன்னு தெரியாத. இங்கே இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். இந்த தேட்டர்லேயும் வெளிநாட்டு இதுலேயும் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பைரசி ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதை நிறைய அதாவது இந்த பைரசி வெளியூர்றவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அவர்கள் தரப்பிலே இப்போ என்ன சொல்கிறாங்க, இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல். இது ரிலீஸ் ஆன பிறகு வேணால் விடுவோமே தவிர அதுக்கு முன்னாடி நாங்கள் விடமாட்டோம். தவறு செய்வர்களே தவறு செய்யறதை யோசிக்கிறாங்க. அதுதான் இங்கே முக்கியமாக ஹைலைட்டாக இருக்குது. அதனால் மக்கள் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கதா சொல்லிட்டாங்க சார். இந்த படம் பைரசியில் வெளில வந்துருச்சு, அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இதற்கு வேண்டிய என்ன ஒரு சட்டமன்ற நடவடிக்கை எடுக்கணுமோ அது விஜய் தரப்பில் போயிட்டு இருக்கதை. இப்போ அவர் பிரச்சாரத்தினுடைய பயணத்துக்கு போக ஆரம்பிக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய மக்கள் சந்திப்பு அது தொடரும். ஆனால் இதில் என்ன ஒரே விஷயம் தெரிஞ்சுதுன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு விஜய்க்கு இருக்கிற அந்த படத்தினுடைய மேல் இருக்கிற மதிப்பும் விஜய் மேலேயும் மக்கள்கிட்ட இன்னும் எகிரி போயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். சார், இப்போ மக்களுடைய மனநிலையை நம்ம கேட்கும்போது என்ன வருதுன்னா, ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஜனநாயகன் படம் பைரசியில் வந்தாச்சு, மொபைலில் பார்த்துட்டாங்க நிறைய பேர். ஆனால் நாங்கள் பார்க்க விரும்பலை. எங்களை நம்பி விஜய்க்கு நாங்கள் ஆதரவு தருவோம். இந்த படத்தை தியேட்டரில் வரும்போது மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கி தருவோம். அவருடைய கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அதை மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக என்னையோ மறக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தை நாங்கள் வெற்றி படமாக மாற்றுவோங்கிறதுடைய அந்த மனநிலை தான் இப்போ இருக்காங்க. அதை நாங்கள் யாரும் ஷேர் பண்ணவும் மாட்டோம், ஸ்டோர் பண்ணவும் மாட்டோம், யாருடைய பார்வைக்கும் கொண்டு போக மாட்டோம். இதை யாராவது பார்த்து செஞ்சால் அதுக்கு நாங்களே இரும்பு தூணாக இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவள் பேசுகிறத நான் கேட்க முடிஞ்சது. நிறைய பேர் சோசியல் மீடியா அதையும் தான் இப்போ அவருடைய குரலாக பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை மக்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் தருவீங்க? ஏன்னா இப்போ எல்லாருடைய மிகப்பெரிய மன கஷ்டத்தில் இருக்காங்க. விஜய் உட்பட, கேவிஎன் உட்பட, டைரக்டர் உட்பட, தொழில் எல்லாருமே ஒரு டென்ஷன் இருக்காங்க. கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு படம். ஸோ இப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு படத்தை யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரைட், ஓகே, அது கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஆதரவை உங்கள் விஜய்க்கு அது உங்களை விரும்புகிற அந்த விஜய்க்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஆதரவு கொடுப்போன்றாங்க, வெற்றிகரமாக ஆக்கும்னு சொல்கிறாங்க குறிப்பாக. பட் நீங்கள் எந்த அளவுக்கு தியேட்டரில் வரும்போது ஜனநாயகன் படத்தை நீங்கள் கொண்டாடுவீங்க, விஜய்க்கு எப்படி ஆதரவு தருவீங்க? ஏன்னா உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னவருக்கு நீங்கள் எப்படி நம்பிக்கை தர போகிறீங்க? இந்த படத்தின் மூலமாக தான் விஜய் பார்ப்பதாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் பனையூர்லேருந்து ஒரு தகவல் வருது. இது சம்பந்தமான விஷயங்களை உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய வெற்றியும் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். ஓகே சார், இப்போ ஸ்டாண்ட் வித் ஜனநாயகன் சொல்லிட்டு எத்தனை பேர் கமெண்ட்டில் போடும்போது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் இதை நாங்கள் திரையரங்கில் தான் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிக்க விரும்புகிறோம். செல்ஃபோனில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல திரைப்படங்கள் கூட செல்ஃபோனில் பார்க்கும்போதோ அந்த எஃபெக்ட் கிடைக்காது, இந்த மாஸ்க் கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அது தியேட்டரில் போய் பார்க்கும்போது அது ஒரு தனி அலாதி தான். தியேட்டர் உரிமையாளர்கள் கூட அதை பற்றி பேசியிருக்காங்களே சார். இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேர் விஜய் பிடிக்காதவர்கள் கூட நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா இது பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது இன்றைக்கு ஜனநாயகம் நாளைக்கு வேறு படத்துக்கு வந்தால் என்ன பண்ண முடியும் நம்ம? ஆனால் நிறைய கலைஞர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் பேசுகிறத ரொம்ப ஹைலைட்டாக பார்க்க முடியும். ஏன்னா இந்த வருடத்தினுடைய எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக நான் ஜனநாயகன் படத்தை எதிர்பார்த்தோம்.
எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய நிறைய இப்போ வந்து நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஜனநாயகம் தான் எதிர்பார்த்துருந்தோம். 5 மாசமான வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு இது வரும்போது பார்த்தா எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. கண்டிப்பாக கண்டுபிடிச்சு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவர் பதிவு பண்ணியிருக்கார். ஏன்னா ஜனநாயகன் படம் மிகப்பெரிய, ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, இன்னொன்று பணமே போடாத எங்களுக்கு இவ்வளோ வழி இருக்குது அப்படிங்கும்போது பணம் 4 கோடி போட்டவங்களுக்கு எப்படி இருக்கும், வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. இதே தான் நானும் சொல்லியிருக்கேன். இது கேள்விப்பட்டோன்னு நமக்கே பகிருங்கும் போது விஜய்க்கும் கேவியனுக்கும் எப்படி இருக்கும், அதை இயக்குன வினோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். மிகப்பெரிய ஒரு தவறான செயலை வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, அதை கண்டுபிடிக்கிறாங்க. பட் இங்கே அவர் சொன்னது மாதிரி இந்த படம் தியேட்டரில் வரும்போது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரும் அப்படிங்கிறத நானும் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். ஓகே சார், எது எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்து இதை பற்றி என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணுவோம். அந்த டீமும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருடைய இந்த கீயை யூஸ் பண்ணி இந்த படத்தை வெளியிட்டாங்க, யாருக்கு இது வந்து திரையிடப்பட்டு காட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆடியன்ஸு இந்த படத்துக்கு எந்த அளவு வரவேற்பு கொடுப்பாங்க, ஸ்டாண்ட் வித் ஜனநாயகனா என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் யார் பண்ணது அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது யாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம் சார். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.